Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farhani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு Farhani's Kitchenல மங்கோலியன் ரைஸ் ஒன்று செய்கிற எப்படின்றதை காட்ட போகிறேன். வாங்க எங்கள்கிட்ட இந்த மங்கோலியன் ரைஸை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். இந்த மங்கோலியன் ரைஸை செஞ்சு கொள்றதுக்கு ஆக்கின சோறு எடுத்துக்கிறேன், சிக்கன் எடுத்துக்கிறேன், ப்ரௌன்ஸ் எடுத்துக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கொண்ட லீக்ஸ், 3 கலரில் பெல் பெப்பர், கறி கொச்சிக்காய், வெங்காயம், கேரட், ஒயிஸ்டர் சோஸ், சீனி, சோயா சோஸ், துண்டு கொச்சிக்காய், ஜிஞ்சர் பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட், உப்பு, முட்டை, வெங்காயக்கீரை, மிளகுத்தூள், கொச்சிக்காய் தூள் இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க நாங்கள் இப்போ இதை எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு எங்களோட சிக்கனை மேரினேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு நான் பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு துண்டு கொச்சிக்காய் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். உப்பையும் போட்டு இது கொஞ்சம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நான் இதுக்கு சிக்கன் 1 கிலோ எடுத்து இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கிறேன். இது முள்ளோடு தான் நான் சிக்கன் எல்லாம் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்படி வெட்டி கொண்டு இந்த சிக்கனை நான் இந்த மிக்சினில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கன் எல்லாம் போட்டு கையால் இது கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொண்டு எங்கள்ட இந்த சிக்கனை நான் ஒரு 15 நிமிஷம் வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்கள்கிட்ட இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கில் அதில் 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் நல்லா ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கில் மேரினேட் பண்ணி வச்சு எங்களோட சிக்கன் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி 2 சைடையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சிக்கன் எல்லாம் நல்லா இப்படி ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் நான் இந்த சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு எங்களால் மற்ற சிக்கனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி எங்களோட எல்லா சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எங்களோட சிக்கன் இப்படி கொஞ்சம் ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் இறால் 300 கிராம் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட இந்த சிக்கனில் இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவரும் ஸ்பைசஸும் நல்ல இறாலில் மிக்ஸ் ஆகி இறாலை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறதுக்கும் சேர்த்து தான் நான் இது சிக்கனோட போட்டு இறாலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ அவங்களுக்கு விளங்குதாய்க்கு
எங்களோட சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகி எங்களோட இறாலும் நல்லா ஃப்ரை ஆகி இருக்குது. நான் இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், இறாலும் நல்லா வெந்து கலர் மாறி ஃப்ரை ஆகி வந்திக்குது. எங்களோட சிக்கனும் வெந்து ஃப்ரை ஆகி வந்திக்குது. எங்களோட சிக்கன் எல்லாம் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். வாங்க நாங்கள் இப்போ இந்த மங்கோலியன் ரைஸ் எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். நான் இப்போ எங்களோட எக்கை ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்கள்கிட்ட எக்கை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். எங்களோட ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் நான் அதில் முட்டை 3ஐயும் ஒன்றொண்டா உடச்சி போட்டுக்கொள்ள போகிறேன். மூணு முட்டையும் இப்படி பேன் ஒன்றில் போட்டு எங்களோட முட்டை கொஞ்சம் வெந்து கொண்டு வரப்போக்கில் அதை இப்படி ஸ்பூன் ஒன்றால் சின்ன சின்னதாக உடச்சி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி முட்டையை நல்லா சின்ன சின்னதாக உடச்சி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் எங்களோட இந்த மங்கோலியன் ரைஸை செஞ்சு கொள்கிறதுக்கு சட்டி ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட இந்த சட்டி ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் நான் நேரத்தோடு ஃப்ரை பண்ணி வச்சுக்கொண்ட எங்களோட இந்த கோழியையும் இறாலையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இதுக்கு கோழியும் இறாலும் போட்டிக்கிறேன். எங்களோட டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் வேறையாக எடுத்து வச்சுட்டு மற்றதை தான் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கே நான் எங்களோட ஃப்ரை பண்ணின எக்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு நான் வெங்காயம் 2 காய் எடுத்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இங்கிருந்த சிக்கனில் வெங்காயம் 2 காய் எடுத்து மெல்லிசாக ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டி அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கே கேரட் 2 காய் எடுத்து மெல்லிசாக நீட்டமாக வெட்டிக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கொள்கிறேன். கறிக்கொச்சிக்காய் 2 காய் எடுத்து அதையும் மெல்லிசாக நீட்டமாக வெட்டிக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். 3 கலர் பெல் பெப்பர் எடுத்து சின்னதாக மெல்லிசாக வெட்டி வச்சிக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு 3 கலர் பெல் பெப்பர் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி நீங்கள் ஒரு கலர் பெல் பெப்பர் சரி, அப்படி இல்லாட்டி பெல் பெப்பர் இல்லாமல் கறிக்கொச்சிக்காய் மட்டும் சரி போட்டு உங்களுக்கு இதை செஞ்சு கொள்ளையிலும். 2 காய் லீக்ஸ் எடுத்து அதையும் மெல்லிசாக வெட்டி போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட கேரட் பெல் பெப்பர் கறிக்கொச்சிக்காய் எல்லாம் கொஞ்சம் வெந்து வரத்துக்கு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு இதுக்கு நான் 2 டீஸ்பூன் கொச்சிக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசி மிச்சம் வேணுமென்று நினைக்கிறேன்டா நீங்கள் கொஞ்சம் கொச்சிக்காய் தூள் குறைச்சி போட்டுக்கோங்க. என்னென்றா நாங்கள் சிக்கனுக்கு துண்டு கொச்சிக்காவும் மிளகுத்தூளும் போட்டிக்கிறதுனால நீங்கள் இப்போ கொச்சிக்காய் போட போல் கொஞ்சம் குறைச்சி போடுறேன்டா போட்டுக்கொள்ளையிலும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்கிறேன்.
இதுக்கு நான் 1 டேபிள்ஸ்பூன் செசமி ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் ஒய்ஸ்டர் சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் டார்க் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நான் இதில் சோத்தையும் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் இந்த சோறு ஆக்குறதுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்துக்கிறேன். பாஸ்மதி அரிசி 1 கிலோ எடுத்து நார்மலாக நாங்கள் வீட்டில் ஆக்குற மாதிரி நார்மல் ரைஸ் தான் ஆக்கி எடுத்துக்கிறேன். ஒன்று கொண்டு ஒட்டாமல் குலையாமல் நல்ல இதாக ஆக்கி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் இதில் ஆக்கின சோத்தையும் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி சோறெல்லாம் போட்டுட்டு நாங்கள் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட சோறு கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வாரத்துக்கு நாங்கள் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். பாஸ்மதி அரிசி உடையாமல் கொஞ்சம் பார்த்து கணக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ரைஸை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு 2 டீஸ்பூன் சீனியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு உப்பு போதுமான்னு பார்த்துக்கொள்ளணும். உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா இந்த ரைஸுக்கு உப்பு போட போக்களை பார்த்து கவனமாக போட்டுக்கொள்ளணும். ஏனென்றால் நாங்கள் இதுக்கு சோறாக்க போக்களையும் உப்பு போட்டிக்கிறோம். எங்களோட சிக்கன் மிக்ஸினுக்கும் உப்பு போட்டிக்கிறோம். நாங்கள் இதுக்கு போட்ட சோயா சாஸுக்கும் உப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதுக்கு உப்பு போட போக்களை பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து எங்களோட இந்த ரைஸை நான் இந்த சட்டியை மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் டம்மில் போட்டு குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட ரைஸ் இப்படி இருக்குது. நான் இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கே பார்த்தா விளங்குதா இருக்கேன். சோறு ஒன்று கொண்டு ஒட்டில்லை, குழஞ்சில்லை, நல்லா பசந்தாக இதாக வந்திருக்குது. இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட மங்கோலியன் ரைஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களோட வீட்லேயும் சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, எல்லோரும் நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. இது நீங்கள் கடையில் எடுக்கிற மங்கோலியன் ரைஸ் டேஸ்ட்டுக்கே இருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே விளங்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் எங்களோட இந்த மங்கோலியன் ரைஸ் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த மங்கோலியன் ரைஸ் ரெசிபி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரைஸை டெக்கரேஷன் பண்ணிக்கொள்கிறதுக்கு நான் வெங்காயக்கீரை கொஞ்சம் எடுத்து சின்னதாக ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கிறேன். அதை இதுக்கு மேலால் போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கொள்கிறேன். வெங்காயக்கீரையும் போட்டுட்டு அதுக்கு மேலால் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த எங்களோட ப்ரௌன்ஸையும் சிக்கனையும் வச்சு டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும். நான் எங்களோட மங்கோலியன் ரைஸை இப்படி டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த ரைஸை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள்.